தமிழோட எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வெளியே வந்திருக்கு. நம்மளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இதுக்கப்புறம் அந்த எக்ஸிட் போல்லாம் வந்தக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு எக்ஸிட் போலும் பார்த்தீங்கன்னா வந்திருக்குது. அது என்ன கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டுடே சாணக்கியா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு எக்ஸிட் போல் வந்திருக்குது. அதை தொடர்ந்து டிவிகே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பனையூரில் பார்த்தீங்கன்னா 234 எம்எல்ஏ கேண்டிடேட்டையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்லும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொன்னதா பார்த்தீங்கன்னா நிறையாவும் இருக்குது. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸோ டிஎம்கே இதை பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இந்த எலெக்ஷனை தீர்மானிக்கிறது டிவிகே அப்படிங்கிற இந்த ஒரு பார்ட்டி தான். ஸோ அதுக்கான ஏன் அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் சொல்லி இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? வணக்கம், நான் விக்னேஷ் அண்ட் வெல்கம் பேக். இந்த டுடே சாணக்கியா அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸிட் போல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லா எக்ஸிட் போலும் வந்தக்கப்புறம் ஒரு நாள் டிலே பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட்டுருக்காங்க. ஸோ இந்த எக்ஸிட் போலோட எக்ஸ் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இது எப்படிப்பட்ட ஒரு ஏஜென்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த மூலியமா இந்த ஏஜென்சி என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, த ஒன்லி ஏஜென்சி டு predict 3 Lok Sabha elections 2009, 2014 and 2019 on dot. அதாவது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நாங்கள் கணிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம நேஷனல் வைஸ் இன்டர்நேஷனல் வைஸும் பார்த்தீங்கன்னா அவங்க கணிச்சிருக்கிறாங்க. ஸோ லைக் பார்த்தீங்கன்னா யூஎஸ் அண்ட் யூகே எலெக்ஷனும் நாங்கள் பார்த்தீங்கன்னா பின் பாயிண்ட்ல கணிச்சிருக்கோம்னு சொல்லி அவங்க எக்ஸ் அக்கௌண்ட்ல பார்த்தீங்கன்னா பதிவிட்டிருக்கிறாங்க. ஸோ அதன்படி இந்த டுடே சாணக்கியா வெளியிட்டிருக்கிற எக்ஸிட் போல் படி பார்த்தீங்கன்னா சீட்ஸ் கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 45 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க. பிளஸ் ஆர் மைனஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 சீட்ஸ் கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க. டிஎம்கே பார்த்தீங்கன்னா 125 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. அதுவும் பார்த்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் 11 சீட்ஸ். டிவிகே பார்த்தீங்கன்னா 63 சீட்ஸ், அதுவும் பார்த்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் 11 சீட்ஸ். அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 சீட், பிளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்கன்னா 1 சீட். இவங்களும் என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கேவை பின்தள்ளி டிவிகே பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஏஜென்சி பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. இதே நம்ம பர்சன்டேஜா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே 27% பிளஸ் ஆர் மைனஸ் பார்த்தீங்கன்னா 3%, டிஎம்கே பார்த்தீங்கன்னா 39%, அதுவும் பிளஸ் ஆர் மைனஸ் 3%, டிவிகே பார்த்தீங்கன்னா 30%, ஏடிஎம்கேவோட ஒரு 3% பார்த்தீங்கன்னா அதிகம், அதுவும் பிளஸ் ஆர் மைனஸ் 3%, அந்த அதர்ஸ் இதுலயும் பாத்தீங்கன்னா என்டிகே அப்படிங்கிற ஒரு கட்சி பேரை பாத்தீங்கன்னா போடவே கிடையாது. ஸோ அது பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லி யாருக்காவது தெரியுதானும் தெரியல. ஸோ இதுலயும் போட கிடையாது. ஸோ அடுத்த இதாச்சும் போடுங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா என்னோட ஒரு வேண்டுகோள். ஸோ அதர்ஸ் பாத்தீங்கன்னா 4% பிளஸ் ஆர் மைனஸ் பாத்தீங்கன்னா ஒரு 3%. ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வருது. ஸோ செகண்டா பாத்தீங்கன்னா டிவிகே அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே அப்படின்னு சொல்லி சொல்ல வருது. ஸோ நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஆக்சிஸ் மை இந்தியான்னு சொல்லி ஒன்று பார்த்திருப்போம். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 120 சீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிப்பாங்க டிவிகே, தனிப்பெரும்பான்மையோட பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது. மற்ற ஜேவிசி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாரும் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட இன்க்ளூடா பார்த்தீங்கன்னா இந்த டுடே சாணக்கியாவும் டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டுடே சாணக்கியா அப்படி பாத்தீங்கன்னா டிஎம்கே 50+ இருந்த பர்சன்டேஜ் இப்ப அப்படியே கிராஜுவலா கம்ப்ளீட் ஆகி 39% பத்தினா வந்திருக்குது. ஏடிஎம்கேவும் பாத்தீங்கன்னா 30% மேல இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இவங்க சொல்றபடி பாத்தீங்கன்னா 27% கிட்ட தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் எங்க போயிருக்குன்னு பாத்தீங்கன்னா டிவிகேக்கு போயிருக்குது. ஸோ நான் ஏன் டிவிகே தான் இந்த எலெக்ஷனை டிசைட் பண்ண போறாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஸோ அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஸோ 2021 எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் வின் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க எடுத்திருந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 38% பார்த்தீங்கன்னா எடுத்திருந்தாங்க. ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 33.5% எடுத்திருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4.5 to 5. ஓகேவா, 5 நம்ம வச்சுட்டோம்னா அந்த 5% யாரு வச்சிருந்தாங்கன்னா என்டிகே வச்சிருந்தாங்க. 6.6% வச்சிருந்தாங்க. ஸோ இவங்க தான் முடிவு பண்றாங்க யாரு சிஎம் ஆகணும் அப்படின்னு. இவங்க 6% ஏடிஎம்கே போயிடுச்சுன்னா அவங்க சிஎம் ஆயிருப்பாங்க. அந்த மாதிரிதான் இந்த எலெக்ஷனும். ஒருவேளை டிவிக்கு ஆட்சி அமைச்சிட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ண மாதிரி. ஸோ அப்படி அமையல அப்படின்னா இந்த எலெக்ஷனோட சிஎம் யாரு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றது பார்த்தீங்கன்னா டிவிகேவா தான் இருக்கும். இந்த டுடே சாணக்கியா அப்படிங்கிற இந்த ஏஜென்சியை எடுத்துட்டோம்னா ஏடிஎம்கே பார்த்தீங்கன்னா 27%, டிஎம்கே பார்த்தீங்கன்னா 39%. இதுக்கு இடையில குறிப்பிட்ட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா யாரு வச்சிருக்காங்கன்னா டிவிகே தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த எலெக்ஷனை டிசைட் பண்ண போறது வேற யாரும் கிடையாது, டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி. இதெல்லாம் ஒட்டி டிவிகேவா இருக்கும், டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், இவங்க 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல பத்தி சில பல இது சொல்லி இருக்கிறாங்க.
டிவிகே பார்த்தீங்கன்னா பனையூர்ல 234 எம்எல்ஏ கேண்டிடேட்ஸையும் கூப்பிட்டு ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மீட்டிங்ல விஜய் அவர்கள் சொன்னதா நிறைய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல என்ன அப்படின்னா கவுண்டிங் அப்போ நம்ம அங்க இடத்துல எப்படி இருக்கிறோம் சொல்லி சொன்னாருன்னு சொல்லி சொல்றாங்க. செகண்ட் விஷயமா பார்த்தீங்கன்னா இந்த மீடியாக்கள்லாம் எக்ஸிட் போலை பத்தி அங்க இருக்கிற கேண்டிடேட் கேட்கறாங்க. அதுக்கு அந்த கேண்டிடேட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எக்ஸிட் போல் எல்லாமே உண்மையானது கிடையாது, அது உங்களுக்கே தெரியும். சிலது பார்த்தீங்கன்னா கரெக்டா ப்ரெடிக்ட் பண்றாங்க, சிலது பார்த்தீங்கன்னா தப்பா ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஆனா என்ன ப்ரெடிக்ட் பண்ணாலும் யாரோ ஒருத்தங்க தான் வந்தாகணும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். 4ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் ரிசல்ட். ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் சொல்லி இந்த கேண்டிடேட் சொல்றாங்க. ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் சொன்னதா, யார் ஜெயிச்சாலும் எந்த நேரமா இருந்தாலும் நீங்க பனையூருக்கு வாங்க, நாங்க அங்கேயே தான் இருப்பேன், என்னை சந்திச்சுக்கிட்டு தான் உங்க வெற்றியை மத்தவங்க கிட்ட பகிரணும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொன்னதா பார்த்தீங்கன்னா சொல்லப்படுது. ஸோ இதுக்கு அப்படியே நம்ம ஆப்போசிட்டா அதிமுக அவங்க என்ன இந்த எக்ஸிட் போல் பத்தி சொல்லியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போல்ட்ட பார்த்து யாரும் பார்த்தீங்கன்னா தோண்டு போயிடாதீங்க, நம்ம எப்பவுமே இந்த எக்ஸிட் போல்ல உடைச்சுதான் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். ஸோ இந்த டைமும் நம்ம அதை நிரூபிப்போம். எக்ஸிட் போல்லாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா சிஎம் சீட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி அதிமுகவும் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. திமுக சைட்ல இருந்து இந்த ஆக்சிஸ் மை இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு ஏஜென்சி நடத்தின எக்ஸிட் போல பொறுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நிறைய தப்பா ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. அதன் ரிலேட்டடா இந்த டைமும் பாத்தீங்கன்னா அவங்க தப்பா தான் ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. நீங்களே இருந்து பாருங்க என்ன ரிசல்ட் வருதுன்னு. நாங்க பாத்தீங்கன்னா கூலா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே சைட்ல இருந்து சொல்றாங்க. ஸோ இந்த நம்ம 3 கட்சியை எடுத்துக்கிட்டோம்னா, டிஎம்கே பார்த்தீங்கன்னா அவங்க கூலா இருக்காங்க, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற மாதிரி கூலா இருக்காங்க. அண்ட் ஏடிஎம்கே டிவிகே பார்த்தீங்கன்னா ஃபயர் கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. ஸோ நம்ம தான் ஜெயிப்போம், நம்ம எப்படி இருந்தாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஃபயர் கான்ஃபிடென்ட்ல இருக்காங்க. டிவிகே நம்மளுக்கு பத்தி தெரியும், ஃபர்ஸ்ட்ல இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சி அமைச்சிருவோம்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ நம்ம May 4 அப்படிங்கிற இந்த குறிப்பிட்ட நாளை வச்சு நம்ம பார்த்தோம்னாலே தெரிஞ்சிடும். கிட்டத்தட்ட இன்னும் 2 நாள் கிட்ட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னதான் இருக்கட்டும், ஆனா இந்த டைம் யாரு சிஎம் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா டிவிக்கு இருப்பாங்க. ஒன்னா அவங்க சிஎம் ஆயிருவாங்க, அப்படி ஆகல, சப்போஸ் மேபி ஆகல அப்படின்னா யாரு சிஎம் அப்படிங்கிற டிசைட் பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க இருப்பாங்க. ஸோ இந்த நம்ம டுடே சாணக்கியா அப்படிங்கிற இந்த ஏஜென்சி பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்களும் என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெஜாரிட்டி ஏஜென்சியோட போய் இவங்களும் சேர்ந்துக்கிறாங்க. ஆக்சிஸ் இந்தியா பார்த்தீங்கன்னா டிவிகே, ஜேவிசி பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே அண்டு காணக்கியா பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, ஹங் அசம்பிளி அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. ஸோ நம்ம இந்த எல்லா ஏஜென்சியும் எடுத்து பார்த்தா யாரோ ஒருத்தவங்க ஜெயிச்சுதான் ஆகணும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா பாத்தியா நான் சொன்னது கரெக்ட் பார்த்தியா, நீ சொன்னது கரெக்ட் பார்த்தியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த டுடே சாணக்கியா அப்படிங்கிற இந்த ஏஜென்சி எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிட் போல் கேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஸோ நான் அதை பற்றி போடல, எனக்கு அது பிடிக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா கேஸ்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி 2021 என்டிகே அப்படிங்கிற இருந்த இடத்துல இப்போ பார்த்தீங்கன்னா டிவிகே பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க யாரு சிஎம் அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்ணுறதுல. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கிட்டத்தட்ட இன்னும் 2 நாள் தான். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னன்னா என்டிகே எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடி வாங்குவாங்களா இல்லை மறுபடியும் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆவாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு எலெக்ஷன், பட் டிஃப்ரெண்டான ஒரு எலெக்ஷன். எல்லாரும் காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் பார்த்தீங்கன்னா ஈகர்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நான் அடுத்து இதே மாதிரி உங்களை நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டல் தென் பாய் ஃப்ரம் விக்னேஷ். பாய்.